ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலம் ஹெலிகாப்டரில் வரோம். ஒரு ட்ரிப்புக்கு 5 பேர். ஏஜ்டு பீப்புள் ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு. ஃபஸ்ட்டு 5 பேரில் அம்மா போயிட்டாங்க. நாங்களாமும் வந்துடுவோம். ஒரு ட்ரிப்புக்கு 1/2 hour டைமு. எல்லாரையும் டார்ச்சுலாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கீழே இறங்குனதும் நான் கால் பண்ணுறேன். ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலம் ஹெலிகாப்டரில் வரோம். ஒரு ட்ரிப்புக்கு 5 பேர். ஏஜ்டு பீப்புள் ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு. ஃபஸ்ட்டு 5 பேரில் அம்மா போயிட்டாங்க. நாங்களாமும் வந்துடுவோம். ஒரு ட்ரிப்புக்கு 1/2 hour டைமு. எல்லாரையும் டார்ச்சுலாவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கீழே இறங்குனதும் நான் கால் பண்ணுறேன். உத்தரகாண்டில் சிக்கிய 30 தமிழர்களை மீட்கும் பணி தற்போது தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக 5 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். உத்தரகாண்டில் சிக்கியுள்ள பராசக்தி என்பவர் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த அந்த செய்தியை நாம் கேட்டும். உத்தரகாண்டில் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது குறித்தாக பேசுவதற்காக செய்தியாளர் துரை நம்மோடு இணைந்திருக்கிறார். துரை, முழு விவரங்கள். வணக்கம் ஷாம். சிதம்பரத்திலிருந்து 1ஆம் தேதி அன்று 18 ஆண்கள் 12 பெண்கள் உட்பட 30 பேர் ஆதி கைலாஷ் சுற்றுலாவுக்கு கடந்த 1ஆம் தேதி புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் ஆதி கைலாஷ் செல்லும் வழி நிலச்சரிவு ஏற்பட்டு 18 கிலோமீட்டர் தூரத்தில் 30 பேர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் சென்ற ஜீப்பில் பெட்ரோல் இல்லாததால் நின்று விட்டதாக கூறப்படுகிறது. சென்ற 4 நாட்களில் ஆந்திராவில் ஏற்பட்ட புயல் வெள்ளம் காரணமாக தாமதமாக சென்றார்கள். இருந்த போதும் அவர்கள் ஆதி கைலாஷ் சுற்றுலா தலத்தை குறிப்பிட்ட நாளில் சென்று அடைந்து விட்டார்கள். இதனிடையே அவர்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு திரும்ப வரும்பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளதால் அவர்களால் ஒன்று செய்தறிவாக இருந்தார்கள். பின்பு நாராயணபுரம் என்ற பகுதியில் உள்ள ஆசிரமத்தில் தங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளும் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் கடலூர் மாவட்ட கலெக்டர், வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மூலியமாக அவர்கள் தமிழக முதல்வருக்கு செய்திகள் அனுப்பி அவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சுமார் 2 மணி நேரத்துக்கு முன்பு 5 பேர் மீட்கப்பட்டுள்ளார்கள் ஹெலிகாப்டர் மூலமாக. பிதோராகார் என்ற மாவட்டத்தில் உள்ள தச்சிலா என்ற இடத்தில் அவர்களை மீட்டு வந்து தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இவர்கள் அரை மணி நேரத்துக்கு 5 பேர்களாக ஹெலிகாப்டர் மூலமாக பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டுள்ளதாக சிதம்பரத்தை சேர்ந்த பராசக்தி என்கின்ற ஒரு அம்மையார் தனது மகனுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக ஆடியோ மூலியமாக பதில் அனுப்பியுள்ளார். தற்பொழுது அவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக மீட்கப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இங்கு சிதம்பரத்தில் உள்ள 30 பேரின் குடும்பத்தினர் நிம்மதி அடைந்து உள்ளனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி துரை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.